ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்தான் என்றால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வார்னா செவி கொடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளை, பரிசுத்த வேதாமத்தில் பக்தியுள்ள எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று சொல்லி தேவன் என்ன சொன்னால் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறான். தேவனே நான் பக்தியுள்ளவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பக்தி மனுஷருக்கு முன்பாக நிற்க வேண்டுமா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. அப்போ தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்முடைய பக்தியானது இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிறோம், மனிதர்கள் பார்க்கும்போது பைபிள் வாசிக்கிறோம், மனிதர்கள் பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிக்கிறோம் என்று சொன்னால் அது பக்தியுள்ளதாக இருக்காது. பக்தி என்றால் என்ன? ஆமென். கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார், கடவுளை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் எனக்குள்ளாக இருந்து என்னை செயல்படுத்த வைக்கிறார். நான் செயல்படவில்லை, அவர்தான் என்னை செயல்படுத்த வைக்கிறார் என்று சொல்லி அந்த பக்தியில் வளர வேண்டும். அப்படிப்பட்ட பக்திக்குள்ளாக வளரும். அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.